வெல்கம் டு தமிழ் ஜாய். என்னுடைய இளம் வயதிலிருந்தே நான் பார்த்து ரசித்த என்னுடைய ரோல் மாடல் தல தோனிதான். அவர் இல்லை என்றால் இன்று நான் இல்லை. சமீபத்தில் சர்வதேச T20 போட்டியில் 162 ரன்கள் மற்றும் அந்த ஒரே போட்டியில் 16 சிக்சர்கள் அடித்து உலக சாதனை படைத்த ஆப்கானிஸ்தானின் அதிரடி மன்னன் அஸ்ரதுல்லா சாசாய் கூறிய அதிரடி கருத்து. அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது சமீபத்தில் அயர்லாந்துக்கு எதிரான சர்வதேச T20 போட்டி ஒன்றில் பல உலக சாதனைகளை படைத்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையுமே இவரை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தவர் தான் ஆப்கானிஸ்தான் வீரர் அஸ்ரதுல்லா சாசாய் என்பவர். இப்படி ஒரே இரவில் உலக ஃபேமஸான இவர் சமீபத்தில் இவரின் கிரிக்கெட் வாழ்க்கையை பற்றி கூறியிருந்தார். அவர் கூறியதாவது, எனக்கு சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட்டின் மீது அவ்வளவு பிரியம். குறிப்பாக ஒரு ரன்னோ அல்லது 2 ரன்களோ எடுப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பேட்டிங் செய்ய களமிறங்கினாலே சிக்சர்களை பறக்க விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஒரு சில தருணங்களில் ஒரே ஓவரில் 6 பந்துகளையும் சிக்சருக்கு அடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு விளையாடியுள்ளேன். மேலும் எனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர்கள் என்றால் கிறிஸ் கெயில் மற்றும் ஆசிம் ஆம்லா போன்றவர்கள் தான். குறிப்பாக ஆசிம் ஆம்லா பல ஷாட்டுகளை நேர்த்தியாக ஆடக்கூடியவர். ஆகையால் அவரது ஆட்டம் என்னை மிகவும் ஈர்த்தது. அது மட்டுமில்லாமல் MS தோனி தான் எனக்கு ரோல் மாடலாக இருந்தார். அவரது பேட்டிங்கிற்கு நான் ஒரு தீவிர ரசிகன். அதுவும் அவரது ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு நான் ஒரு மிக தீவிர ரசிகன். அவரை போலவே அச்சு அசலாக ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க முயற்சி செய்து ஒரு சில முறை எனது விக்கெட்டை இழந்த சம்பவமும் அரங்கேறியுள்ளது. அப்படி ஒரு தோனியின் தீவிர ரசிகன் நான் தான் என்று கூறியிருந்தார் அஸ்ரதுல்லா சாசாய். சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, மற்றொரு நாட்டின் நட்சத்திர வீரர் ஒருவரே இப்படி எந்தவித ஆட்சேபனையும் இல்லாமல் தல தோனி தான் என்னுடைய குரு என்று பேசியதை பற்றி நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.